அண்ணா சொல்லுப்பா. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கேண்ணே. நானே தெரியல, அப்பப்போ தலை வலிச்சுன்னே இருக்குண்ணே. அதான் நான் ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு இருக்கேண்ணே. ஒரு 3000 தான் கொடுங்கண்ணே. சரிப்பா, நீ போ, நான் உனக்கு ஜிபே அனுப்புகிறேன். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா மெசேஜ் வந்திருக்கு. அண்ணா இவ்வளோ வந்திருக்கு. அண்ணா சொல்லுப்பா. என்னண்ணே சம்பளம் 18,000 அமைச்சு வச்சிருக்கீங்க? ஆமாப்பா, உன் சம்பளம் போன 18,000 தானே? அது இல்லைண்ணே, ஸ்கேன் எடுக்க 3000 வாங்கியிருந்தேன். அதை நீங்கள் எடுத்துக்கவே இல்லையே. டேய், நீ யார்கிட்ட வேலை செய்கிற? என்கிட்ட தானே வேலை செய்கிற. உனக்கு எதனா யார் பார்க்கணும்? நான் தானே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டாக கமிட் பண்ணி வச்சுன்னுக்கிற. வீட்டுக்கு வாடகை கட்டணும், பைக் டியூ கட்டணும், வந்து போகிற செலவு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா செலவும் வச்சுன்னு இருக்க. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு 3000 ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதத்துக்கு என்னடா பண்ணுவ நீ? ரொம்ப கஷ்டமாயிருண்டா. அதனால தான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் உனக்கு பண்ணேன். நான் உனக்கு இந்த 3000 கொடுத்ததால எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் இல்லை. லாபத்துலேருந்து இருந்த காசு எனக்கு கொடுத்தேன். இது எனக்கு கொடுக்கணும்னு என்ன வச்சு தான் நான் கொடுத்தேன். அதனால நீ எப்பயுமே ஃபீல் பண்ணாத. நான் இந்த காசை என் மனசார தான் கொடுத்தேன். அதனால நீ திருப்பிலாம் தர வேணாம். உன் உடம்ப பாரு, சரியா? ரொம்ப நன்றிண்ணே. வேலையை பாருடா.